காதில் எல்லாம் ஜீக்குமானு எனக்கு தெரியலடி உன்னை கண்மூடித்தனமா காதலிச்ச உன்னும் யூடியூப்பால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது மிஸ்டர் ஆல்ரவுண்டர் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் சம்பந்தமான வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்த டெமோ வீடியோ மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட மொபைலில் அலிட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இன்னும் அலிட் மோஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மிடில் இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேஷியோ சூஸ் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் 720 வேணுமா இல்லை 1080 வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டு 30 இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்ரவுண்டு உங்களுக்கு பிளாக் வேணுமா ஒயிட் வேணுமான்னு மாற்றிக்கோங்க. நான் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்த உடனே இப்போ நம்ம எடிட் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதில் எப்படி நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் ஷேப், இமேஜ் அண்ட் வீடியோ, ஆடியோ, எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 4th ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 4th ஆப்ஷன் இருக்கும். இதில் மேலே இருக்க இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு 2nd ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோட்டோ செலக்ட் பண்ணதும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம எடிட் பண்ணுற விண்டோவில் வந்து ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து இதை எப்படி ஃபுல் ஸ்க்ரீனாக ஜூம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டூல்ஸ் பாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கீழே பார்த்தீங்கன்னா தேர்ட் லைனில் ஃபஸ்ட்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு 4th ஆப்ஷன் இருக்கும், லெஃப்ட் சைடு 4th ஆப்ஷன் இருக்கும். இதில் ரைட் சைடு இருக்க 4th ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜூம் பண்ண போகிறோம். இந்த லைனை அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். ரைட் சைடாக லெஃப்ட் சைடு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜூம் ஆகுறது. ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் இருக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷனாக அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை டச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 2 செகண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இமேஜ் ஆட் ஆகிருக்கு. இதை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் மாற்றி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைனில். அந்த சர்க்கிளை வந்து லெஃப்ட் சைடு தள்ளுங்க. ரைட் சைடு தள்ளினோன்னா அந்த இமேஜ் ஃபுல்லாக ட்ராக் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வச்சுக்கிட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா டூல்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். அடுத்து அந்த வாட்சுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்காகவே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 3வது ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் நீங்கள் எவ்வளோ ப்ளே பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ரைட் சைடு உள்ளது கட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ செலக்ட் பண்ணாலும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நம்ம செலக்ட் பண்ண வீடியோ கரெக்டான நம்ம செக் பண்ணுறதுக்காண்டி நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி ஆட் பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐகார்டில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனா நான் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இதை வந்து பாருங்கள். அப்போ தான் இந்த டெம்ப்ளேட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து பார்த்துருங்க. இப்போ இந்த வீடியோ செலக்ட் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் 3rd ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டன் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்தோன்னா அந்த பிளாக் கலர் ரிமூவ் ஆயிரும். அந்த லிரிக்ஸ் மட்டும் நமக்கு அந்த லைட் எஃபெக்ட் லிரிக்ஸ் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த இப்போ இதில் ஏதாவது அந்த டெம்ப்ளேட்டில் வந்து நீங்கள் சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணுறாங்க டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைனில் லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக 100ல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் 150லையும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா 50லையும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் சவுண்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணி இது திரும்ப அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டூல்ஸ் பாக்ஸ்
மறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்துலலாம் மறையுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிரிக்ஸு கரெக்டாக கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி நம்ம அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட்டில் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. நம்ம இப்போ பண்ண போகிறது எல்லாமே அந்த இமேஜெலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தேர்ட் லைனில் தேர்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கால் பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பல்ஸ் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் 95 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவதாக, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது டிஃபால்ட்டாக 90ல் இருக்கும், அதை நீங்கள் ஒரு 95 அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 95ல் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து க்ரோ அப்படின்னு இருக்கும், அது 110ல் இருக்கும், அதை நீங்கள் வந்து 110 இல்லைன்னா 109 அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள், அது போயிடும். அடுத்து இதில் இன்னொரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு பார்த்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா பிளருக்கு பக்கத்தில் ப்ரொடியூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து சிம்பிள் ஸ்டார்ட் சைடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இப்போ 2 தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிறது தான் நம்ம இப்போ புதுசாக ஆட் பண்ணுது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ எண்டுக்கு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்டுக்கு வந்துட்டு இங்கே ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பேரலாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸில் வந்து நீங்கள் ப்ளஸ் சைடு வந்து ஒரு 1000 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரேஞ்சில் வச்சுட்டு XY வந்து -1000 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெப்த் வந்து டிஃபால்ட்டாக 0ல் இருக்கும், அதை நீங்கள் ரைட் சைடு ஒரு 50ல் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சைஸ் அந்த டாட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலரில், அந்த சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேத்தனையும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த டாட் வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும். ஆல்ஃபாவும் அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கவுண்ட் உங்களுக்கு அந்த டாட் வந்து நிறையா வேணும் அப்படின்னா சர்க்கிளை வந்து ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாட் நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா டாட் கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா பிரைட்னஸ் கம்மியாகும். அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோவுக்கு வந்து அந்த இமேஜை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வாட்ச் ஐக்கானுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா. அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த நீங்கள் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணி வச்சுருக்கீங்க அந்த அளவுக்கு அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ டெமோவில் பார்த்ததை விட சூப்பரான ஒரு வீடியோ நமக்கு கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைன் 100% வந்ததுக்கப்புறம் எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். 100% வந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸீட் பண்ணிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சேவ், ஷேர், க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுங்க. சேவ் டு கேலரி அப்படின்னு வந்துடும். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோ சேவ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ எப்படி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிக்கலனாலும் அன்லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். It's caught in the crossfire.